என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு இப்ப கோவமா இருக்கீங்க? பின்ன என்ன பண்ண சொல்றேன்? நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல. இதுல அத்தை வேற தேவலாம் பூசா கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன் ஏன் அம்மா என்ன பண்ணாங்க இப்போ? மீனா, எதுக்கு அத்தைக்கு இந்த வேலை? என் அம்மா பத்தி எதுக்கு வேலை எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க? என் அம்மா அப்படி எல்லாம் சொல்றவங்க கிடையாது. அத்தை ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மீனா, அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்காங்க. அத்தை போய் அவங்ககிட்ட சொல்லாம எப்படி அவங்க வந்து பேசுவாங்க? என் அம்மாவை பத்தி நினைக்கிறத அவங்க மனசோடய வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு அதை போய் வெளில சொல்லணும்? அப்ப எல்லாரையும் அம்மாவை பத்தி தப்பா தானே பேசுவாங்க. அதை கூட அத்தை யோசிக்க மாட்டாங்களா? அப்படி என்ன எல்லா இடத்துல போய் துருத்துருன்னு வாய விடுறது? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. அத்தைக்கு இப்ப அவங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். நான் இப்பவே போய் என் பதவியை ராஜினாமா பண்றேன், அப்ப எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சும்மா எல்லாரும் சேர்ந்து கடுப்பேத்தி இருக்காங்க சொல்லிட்டேன். உன் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்துறீங்க? நான் ஒண்ணு தேவையில்லாமலாம் கத்தல. அத்தை தான் தேவையில்லாம என் அம்மாவை பத்தி ஊரெல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அதை கேட்டு என் அம்மா அப்ப தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 நாள்ல பணத்தை ரெடி பண்றேன்னு என் வாயிலே சொல்ல வேண்டியதா போச்சு. அவங்க ஏதோ யதார்த்தமா சொல்லிருக்காங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் எங்க அம்மா ஒன்னும் பொய் சொல்லலையே. உங்க அம்மா என்னைக்காவது என்ன பாசமா நடத்திருக்காங்களா? என்ன இந்த வீட்டுல வேலை செய்யற ஒருத்தி மாதிரி தானே உங்க அம்மா வச்சிருக்காங்க. ஆனா நாங்க உங்க அம்மாவை எங்க வீட்டுல அப்படியே அங்க பாத்துக்கிறோம். ஏன் நான் அவங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நானும் அவங்கள அந்த மாதிரி நடத்திருக்கலாம்ல? சரி, நீ அம்மாவை நல்லாதான் பாத்துக்கிற, அதுல எல்லாம் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. உன்ன நான் எதுவுமே சொல்லல. ஆனா அத்தை எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் போயிட்டு எங்க அம்மாவை கொடுமைக்காரங்க அதுன்னு சொல்லணும்? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அத்தை அவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லங்க. என் அம்மாவா அவங்களுக்கு அவங்க மனசுல என்ன பத்தி கவலை இருக்காதா என்ன? சரி, இருந்தா இருக்கட்டும். நான் ஒண்ணும் வேணான்னு சொல்லலையே. அதுக்காக ஊருக்குள்ள போய் இப்படி சொல்லணுமா? நாமளே இந்த வீட்டை மீட்கிறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை தானே. இதெல்லாம் தெரிஞ்ச அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இப்ப நான் வீட்டு பிரச்சனையை பாக்கிறதா இல்ல இங்க இந்த பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கதா? சரி விடுங்க, இனிமே எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, போதுமா? குடும்ப விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி 3வது ஆளுகிட்டலாம் சொல்லக்கூடாது. முதல்ல சொன்னாலே இந்த மாதிரி பஞ்சாயத்து தான் வரும். நான் ஒத்துக்கிறேன், என் அம்மா மேலதான் தப்பு, நான் இல்லன்னா சொல்ல. இப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, உங்க அம்மா என்ன எப்படி நடத்துறாங்கன்றதுதான் பிரச்சனையே தவிர உங்களை பத்தி கிடையாது. உங்க மேல நான் ஏதாவது தப்பு சொல்லிருக்கேனா? அத்தை என்ன மருமகளா நடத்தவே இல்ல, அந்த கவலை எங்க அம்மாக்கு இருக்கும்ல. உன்ன நான் நல்லா தானே பாத்துக்கிறேன்ல, அதுதானே அத்தை பாக்கணும். அதை விட்டு எதுக்கு எங்க அம்மா பத்தி எல்லாத்தையும் போய் வெளில சொல்லிட்டு இருக்கணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. என்ன பழகுது? சரி, அப்ப உங்க அம்மா பண்ணதெல்லாம் மட்டும் கரெக்டா? எங்க அம்மாவை அவமானப்படுத்திருக்காங்க, என்ன தினம் தினம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்ப அதெல்லாம் கரெக்டா? கரெக்ட். நான் எப்ப சொன்னேன்? நீங்க இப்ப பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஆமா, அப்படிதான் சொன்னேன். வச்சுக்கப்பா. யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கே தயாரா இல்ல. என் அம்மா உன்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாங்கன்னா நான் சொல்ல வரல. ஆனா அதுக்காக உன் அம்மா என் அம்மாவை பத்தி வெளில ஊருக்குள்ள போய் சொல்றது தப்புதான். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உன்கிட்ட எல்லாம் பேசுறே வச்சுப்பா. என்னடா நம்ம என்னதான் பேசுறான், அவன் கேட்க மாட்டான்டா. அவனாலதான் நம்ம வீட்டுக்கே சீல் வச்சாங்க. இப்ப என்னடானா ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் நின்னுட்டு இருக்கோம். டேய், நடக்கிறதெல்லாம் அவனாலதாங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது அவனுக்கு இருந்தா அவனும் நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதெல்லாம் அவனுக்கு என்னைக்கிடா இருந்திருக்குது. அவன்கிட்ட ஒரு தடவை பேசி பாக்கலாம்டா. அவன் தான் இப்ப நல்லா பிசினஸ் பண்றான்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். நீ வா. ஏதோ நீ சொல்றேன்னா வரேன். எனக்குலாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் பேசிக்கிறேன், வாடா. டேய் வாடா. ஓ ஆமா, இந்த பேஜ் முடிஞ்சது சார். இதெல்லாம் ஃபைல் பண்ணியாச்சுல? அதுவும் ஆனா இன்னொரு டாக்குமெண்ட். என்னடா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? கொஞ்சம் தனியா பேசணும். அது அங்க இடம் இருக்கு பாரு, அங்க போய் பேசிக்க. டேய், எல்லாம் பழைய காமெடி. நாங்க ஓன்ட்ட தனியா பேச வந்திருக்கோம். வா ஜீவா. போலாம் சார், ஏதோ பர்சனலா பேச போறாங்க. எங்கிட்டியா? ஆமா, நான் தான் முத்துவ கூட்டு வந்தேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன்? நீங்க ஆளுக்கு தனித்தனியா ஜாலியா இருக்கீங்க. நான் இந்த கடையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய் போதும், இங்க வா. நம்ம வீட ஜப்தி கிளியர் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாய் கோர்ட்டுக்கு கட்டணும். அப்பதான் கோர்ட்டு கொஞ்சமாவது நம்ம மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்ட கோர்ட்ல டைம் கொடுப்பாங்க. நம்ம வக்கீலும் அதான் சொல்றாங்க. டேய், இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்டா.
இத சொல்றதுக்கு தான் காலையில கிளம்பி வந்தீங்களா? டேய், அந்த பணத்தை கட்டுறதுக்கு முத்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா. பாவம், அவன் மட்டும் எப்படி கஷ்டப்படுவான்? அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை எப்படியாவது ஜப்தியில இருந்து மீட்கணும். நீ இவ்வளவு கொடு, நான் இவ்வளவு கொடுன்னா சொல்ல வரல. உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கொடு. பேலன்ஸ் நாங்க எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ உன்னால எவ்வளவு அமௌண்ட் தர முடியும்னு சொல்லு. என்னால இப்ப ஒண்ணும் முடியாது. என்னடா முடியாதுன்னு சொல்ற? அப்புறம் வீடு ஜப்திக்கு போயிடுச்சுன்னா ஏலத்துக்கு வந்துரும். பரவாயில்லையா உனக்கு? வீடு ஜப்திக்கு போனா ஏலத்துக்கு வந்தா எனக்கு என்ன? அதான் அப்பவே அந்த வீட்டுல எனக்கு பங்கு இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாருல. அப்ப அந்த வீடு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? டேய், முத்து, முத்து, வேணாம்டா. முத்து, முத்து, விட்றா விட்றா. என்னடா நீ? என்னடா திமிராடா உனக்கு? ஏற்கனவே உன் பங்குக்கு மேல எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கிற. ஒன்னாலதான் இப்ப இத்தனை பிரச்சனையும். அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு ஃப்ராட் வேலை பார்த்தனாலதான் எல்லாமே. கொஞ்சம் விட்டு இருந்தா எங்க எல்லாருக்கும் தெரியாமலே இந்த வீட்டை வித்துட்டு போயிருப்பேல்ல. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நான் வந்து ஏன் தலையணும்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா. அப்பா அங்க ஒவ்வொரு நாள் எவ்வளவு வேதனை பண்ற தெரியுமா உனக்கு? டேய், முத்து, விட்றா விட்றா. டேய் மனோஜ், அப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக உன் ஷேரை கொடுக்காம இருக்க போறதில்ல. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணா இந்த கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம்ல. எனக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்ல. இது அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வாழ்க்கையில யாரையும் நம்ப கூடாது. அதான் நான் கத்துக்கிட்ட பாடம். உன் புத்தி வேற எப்படா யோசிக்கும்? உன்ன மாதிரியே மத்தவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ. இங்க பாரு மனோஜ், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 3 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடு ஜப்தியில இருக்கு. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அதுக்கு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கதான் வந்தோம். உன்னால எவ்வளவு முடியும்? அதான் சொன்னேனடா, அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப நான் ஏன் பணம் கொடுக்கணும்? ஏய், என்னடா அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. நீ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அப்பா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டாரா. சரி, அப்போ ஒண்ணு செய். நான் என்னால முடிஞ்ச பணத்தை தரேன். ஆனா நம்ம வீட்டுல மனோஜுக்கும் பங்கு இருக்குன்னு அப்பாவை எழுதி தர சொல்லு. டேய், இருடா முத்து, டென்ஷன் ஆகாதடா. சும்மா எப்ப என்ன பண்ண சொல்ற? இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமேடா. அதனால இவனை வந்து பார்க்க வேண்டாம் நான் சொன்னேன். இவன் இப்படிதான்டா ஏடா கூட ஏதாவது பேசிட்டே இருப்பான். இவன் கிட்ட எல்லாம் 5 பைசா கூட வாங்க முடியாது. முதல்ல குடுக்கறதுக்கு மனசு இருக்கணும்டா. அதெல்லாம் இவன்ட்ட கிடையவே கிடையாது. ஏதோ நீ பேசுன்னு சொல்லி கூட்டம் வந்தா உனக்காக தான் இங்க வந்தேன். இவன் புத்தி எல்லாம் இதான்டா. இங்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி டேய் முத்து, இருடா. டேய் மனோஜ், நம்ம ஃபேமிலி இப்ப ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்குடா. முத்துவால எவ்வளவுதான்டா பாரத்தை தாங்க முடியும்? நீ நினைக்கிற மாதிரி அப்பா உனக்கு சொத்துல பங்கு தரலன்னா எங்களுக்கு வர சொத்துல ஈக்குவலா ஒரு பங்கு எழுதி வைக்கிறோம். போதுமா? சரி, அப்போ ஒண்ணு செய்யுங்க. இப்போ நீ ஒண்ணு சொன்னியே, அது ஒரு பாண்டு பேப்பர்ல 2 பேரும் எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. பாத்தியாடா இவன் என்ன பேசுறான்னு பாத்தியா? திருட்டு கையெழுத்து போட்ட ஓடுகாலி இவன். அதனாலதான் யாரையும் நம்ப மாட்டான். இவன்ட்ட வந்து பேசவனா சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னேன். கேட்டியாடா நீ? நான் இப்ப என்ன தப்பா கேட்டேன்? எதா இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஏய், இதுக்கு மேல இங்க நின்னவன் இவன் பேச கேட்டு நான் அவனை அடிச்சே கொண்டுறேன். வாடா ரவி, போலாம் வா. என்னடா? போங்கடா. யோ, உன் தம்பிங்க வந்து கடன் அடைக்கணும் தானே கேக்குறாங்க. நீ முடிஞ்சதை கொடுக்கலாம்ல. அட போங்க ப்ரோ, இவனுங்களாம் நம்ப முடியாது. மொத்த கடனையும் ஏன் தள்ள கட்டுருவானுங்க. எனக்கு என்னவோ அப்படிலாம் ஒன்னும் தோணல. அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும். நல்ல வேலை நான் மட்டும் படிக்கலனா இந்நேரம் என்ன ஏமாத்திருப்பானுங்க. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. 2 வருஷமா இவன் பொண்டாட்டி இவனை ஏமாத்தி கேனாயின் ஆக்கியிருக்கா. இதுல ஏமாற மாட்டாராம். பேச்சப்பாரு. கா, என்னக்கா என்னாச்சு? உன்னை பார்க்க ஆபீஸ்க்கு தாண்டா போனேன். நீ ஓனர் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லடா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அத நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போதே கேட்டிருக்கலாமே. இங்க வரைக்கும் எதுக்கு வரணும்? இல்ல சத்யா, இந்த விஷயத்த வீட்ல பேச முடியாது. அத்தை வேற கூட இருக்காங்க. உனக்குதான் எல்லாமே தெரியும்ல. அந்த வீட்டை மீட்கிறதுக்காக உன் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கா, நீயும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நைட்டும் பகலும் பூ கட்டிட்டு இருக்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க. சரியா சாப்பிடுறது கூட இல்லன்னு அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஏதாவது சொத்து இருந்தா கூட அதை ஏதாவது பண்ணி இந்த கடனை அடைச்சிட்டு இருக்கலாம். என்னடா பண்றது? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தினம் பொழப்போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்க சொத்தெல்லாம் சேர்க்கறது? இப்ப 10 லட்சம் இருந்தா அந்த காசை கட்டி திரும்ப வீட்டுக்கு போயிட முடியும். மாமாவும் இருந்தாலும் ரொம்ப பாவம். மனசுல நிறைய கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்காரு.
ஏன் அவங்க 2 பேரையும் நல்லா தானக்கா பாத்துக்கிறோம். டேய் ஆமாண்டா, இருந்தாலும் இன்னொரு வீட்ல வந்து தங்க அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கும். அத்தையும் ரொம்ப நல்லா வசதியா வாழ்ந்தவங்க. நம்ம வீட்ல அவங்கள நல்லா வச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லடா. அதனால சீக்கிரம் அந்த வீட்டை மீட்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுக்கா. ரொம்ப நாள் அவங்களும் நம்ம வீட்ல இருக்கவும் மாட்டாங்க. பணத்துக்காக உன் மாமா ஒரு சைடு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. நானும் ஏதாவது செய்யணும்ல. நீ வேலை செய்யற இடம் ஃபைனான்ஸ் கொடுக்கற கம்பெனி தானே. நீ எனக்கு ஏதாவது கடன் வாங்கி தர முடியுமா? இல்ல 10 லட்சம். 10 லட்சம் இல்லைன்னா கூட பரவாயில்லடா. உன்னால எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி கொடு. ஏன்னா உன் மாமா படுற கஷ்டத்துல நாமளும் கொஞ்சம் துணை இருந்த மாதிரி இருக்கும். நான் மாசம் மாசம் பணத்தை கரெக்டா கட்டிடுவேண்டா. என்னடா யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. எங்க ஆஃபீஸ்ல சும்மா பணம் தர மாட்டாங்க. ஏதாச்சும் அடமானம் வச்சு தான் பணம் கொடுப்பாங்க. அதான் யோசிக்கிறேன். எனக்காக உன் ஓனர் கிட்ட கேட்டு பாருடா. நீ அவர் கம்பெனில வேலை செய்யறதால உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட போதும். மீதியை வேற எங்கேயாவது கேட்டு பார்க்கலாம். சரி நீ கிளம்பு. நான் உனக்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன். இல்லடா, எனக்கு தான் அவரை முன்னாடியே தெரியும்ல. நான் வேணா கேட்டு பார்க்கணுமா? நான் இப்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நீ வந்து கேட்டா நல்லா இருக்காது. நான் கேட்டு என்னன்னு சொல்றேன். சரியா? சரிடா, சரி, பாத்துக்கோ. நான் வரேன். என்ன சத்யா, யாரோ வந்திருக்காங்கன்னு போன? யார் வந்திருக்காங்க? என் அக்கா தான் சார் வந்திருந்தாங்க. அப்படியா? அவங்க பேரு மீனா தானே? ஆமா சார். எங்க வெளியே இருக்காங்களா? உள்ள கூப்பிட வேண்டியதுதானே? இல்ல சார், அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்க. என்னப்பா, உள்ள வர வச்சு பேசிருக்கலாம்ல? வாசப்படியோடயா அனுப்புறது? இல்ல சார், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு விஷயம் கேட்டு போலாம் தான் வந்தாங்க. அத பத்தி உங்ககிட்ட பேசணும். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், அக்கா மேரேஜ் ஆகி போன வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அவங்க வீட்டு மேல கொஞ்சம் கடன் இருக்கு. இப்ப அதை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அப்படியா? அதான் இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட கேட்க முடியுமான்னு கேட்டாங்க. உனக்கு நம்ம கம்பெனியை பத்தி தெரியும்ல சத்யா? நம்ம யாருக்கும் சும்மா பணம் தரது இல்லையே. ஏதாவது அடமானம் வச்சாதானே கொடுக்க முடியும். உங்க அக்கா பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்ல சார். எதுவும் இல்லைன்னா எப்படி சத்யா? ஏதோ உங்க அக்கா பெரிய பிசினஸ் உமனா இருந்தா கூட கொடுக்கலாம். ஆனா அவங்க பூ கட்டுற பிசினஸ் தானே பண்றாங்க. அதை வச்சு நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நானும் உங்ககிட்ட தானே ஒர்க் பண்றேன். நம்ம கிட்ட ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் அதே பாலிசி தான் உனக்கு தெரியும்ல? சார் தெரியும் சார். ஆனா என்ன நம்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், அக்கா மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க சார். அதெல்லாம் எனக்கு புரியுது சத்யா. ஆனா உன் ஒருத்தனுக்காக கம்பெனி ரூல்ஸா மாத்த முடியுமா? இப்போ உனக்கு பணம் கொடுக்கறத வச்சு மத்தவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல? சரி, நான் ஒன்னு செய்யறேன். நீ நல்ல வேலை செய்யற பையன், சின்சியரா இருக்க. உன்னால நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. உனக்கு நான் ஏதாவது பெருசா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். சரிப்பா. மா, அவர் வந்துட்டாரு. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்லம்மா.
ஏய் ம்? என்னால தானே மாப்பிள்ள உன்கிட்ட பேசாம இருக்காரு. அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அவரால ரொம்ப நாளா என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. நீ என்ன நினைச்சு ஒன்னும் கவலைப்படாத. பாரு. எங்க இன்னொரு தோசை. ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னொரு தோசை சாப்பிட்டுக்கலாம்ல. மாப்பிள்ள சம்மந்தி அம்மா பத்தி தப்பா நான் யார்கிட்டயுமே சொல்லல. நான் யதார்த்தமா ஏதோ சொல்ல போக அத தப்பா புரிஞ்சுகிட்டு அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. சம்மந்தி அம்மா மனச கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் மாப்பிள்ள. ஆனா எதுவா இருந்தாலும் வெளியே யார்கிட்டயும் சம்மந்தி அம்மா பத்தி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. என்னத்த நீங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு எடுக்கிறீங்க? நீங்களே எனக்கு அம்மா தானே. இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் என்னால உங்க மனசு அத்த காயப்பட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அம்மா பத்தா எனக்கே தெரியுமே.